Hello guys, welcome to my channel YCD Innovation. இன்னைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா PCB இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட் சர்க்யூட் ஆகிருக்கு. ஃபியூஸ் வந்து போயிட்டு இருந்தது, ஒரு PF வந்து போயிட்டு இருந்தது, அதுக்கப்புறம் ட்ரேஸ் பண்ணும்போது டிரான்ஸ்ஃபார்மருமே வந்து போயிட்டு இருந்தது. இதெல்லாம் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம், செக் பண்ணிவிட்டு மாற்றலான்றதை அந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சென்னையில் நியர்பை இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் போர்டெலாம் எடுத்துகிட்டு வரலாம், நாங்கள் சர்வீஸ் பண்ணி கொடுக்குறோம். எங்கள் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்கான ப்ராப்ளம்லாம் நிறைய அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். இந்த ப்ராப்ளம்லாம் நீங்கள் பார்க்கும்போது நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். இதுக்காக நீங்கள் சர்வீஸ் சென்டர் எடுத்துகிட்டு வரணும்னு அவசியம் கிடையாது. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ்னால் கூட எங்களுக்கு வந்து கால் பண்ணி கேட்கலாம். என்னுடைய நம்பர் வந்து பிங்க் பண்ணியிருக்கேன். எங்கள் சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன லேர்னிங் சம்மந்தமாக நிறைய விஷயங்கள் இருக்கும். ஏசி இன்ஸ்டாலேஷன் சர்வீஸ் இதை பற்றி ரிலேட்டடான வீடியோக்களும், நியூ ப்ராஜெக்ட்ஸ் வீடியோவும், வீட்டுக்கு என்னெல்லாம் உபயோகமாக இருக்கும் அந்த மாதிரி ப்ராஜெக்ட் வீடியோ, ஏதாவது கற்றுக்கிறதுக்கு எனக்கு கிடைச்ச டைமில் தான் நான் அந்த வீடியோ போட்டுட்ருக்கேன். வீடியோ வந்து குறைகள் இருந்தால் அதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கரெக்ட் பண்ணிகிட்ருக்கேன். என்னுடைய பிஸிலையும் நான் இந்த வீடியோலாம் வந்து போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். செகண்டரி வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூட்டி வருது, ப்ரைமரியில் வந்து வரலை. அப்போது காயில் தான் ப்ராப்ளம். வேறு ஏதாவது ஷார்ட் சர்க்யூட் இருக்கான்னு பார்க்கணும். இந்த டயோட்ஸ்லேயும் வந்து ஷார்ட் சர்க்யூட் இருக்கலாம். இந்த கெப்பாசிட்டரில் வச்சு பார்க்கணும். இது ஸ்டோரேஜ் இருக்கிறதுனால சவுண்டு வருது. மறுபடியும் ரிட்டர்ன் இப்படி வச்சு பார்க்கணும். கண்டினியூஸாக வரக்கூடாது, லைட்டாக வரலாம். அதே மாதிரி இது வந்து ஒரு ரெக்டிஃபயரு. இந்த ரெக்டிஃபயரில் கிரவுண்டுக்கும் இதுக்கும் வச்சு பார்க்கணும். இதில் கூட ஏதாவது ஷார்ட் சர்க்யூட் ஆகலை. இப்போ இந்த பவர் சப்ளை ஃபியூஸ் போட்டாச்சு, இந்த PF வந்து சேஞ்ச் பண்ணியாச்சு. ஓகேங்களா? இப்போது பவர் வந்து நம்ம கொடுக்க போகிறோம் ஏசிக்கு. இப்போது இதுதான் வந்து ஃபெயிலியர். இதுக்கு பதிலாக இன்னொரு டிரான்ஸ்ஃபார்மர் எங்கிட்ட ஓல்டு இருந்தது, அதை நான் யூஸ் பண்ணிக்க போகிறேன். இதுக்கும் நம்ம செக் பண்ணலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து செகண்டரிங்களா, அதே மாதிரி சவுண்ட் வருது 0.002. இது வந்து ப்ரைமரிங்களா, ப்ரைமரியில் சம் வேல்யூ இது மாதிரி 500 400 சம்திங் காட்டணும். அதே மாதிரி செக் பண்ணணும். இது வந்து பார்த்தீங்கன்னா அவுட்புட் வந்து ஏசி 11.5 வோல்ட் வருது. 220 240 வோல்ட்டில் ஒர்க் ஆகுன்னு இதை போட்டிருக்காங்க. 500 mAh 500 mAh மில்லி ஆம்ப்ஸ், 1 ஆம்புக்கும் கொஞ்சம் குறைவானது. இது வந்து பார்த்தீங்கன்னா இதில் அவ்வளோ டீட்டெயிலாக கொடுக்கல. இது ஏசிலேருந்து எடுக்கிறதுனால இது எக்ஸாக்டாக கரெக்டாக இருக்கும். நம்ம வந்து போட்டு பார்த்துக்கலாம், இல்லைனா ஆன் பண்ணி கூட நம்ம செக் பண்ணிடலாம். எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு வந்து பவர் சப்ளை வேணும். பவர் சப்ளை கொடுக்க போகிறேன். ஃபியூஸ்லேருந்து நேராக இங்கே சப்ளை வந்துடுது. இங்கே எவ்வளோ வோல்ட் வருது நான் செக் பண்ணிவிட்டு போர்டுக்கு லோட் பண்ண போகிறேன். இப்போ ஒயருங்க கொடுத்தாச்சு, இப்போ ஆன் பண்ண போகிறேன். ஆன் பண்ண உடனே இப்போ எவ்வளோ சப்ளையில் வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஏசி தான் வரும். டிரான்ஸ்ஃபார்மரில் ஸ்டெப் டவுன் ஆகி வருது. ஏசி வோல்ட் வந்து பார்த்தீங்கன்னா 12 வோல்ட் வருதுங்களா. இப்போ இதை கொண்டு போய் அப்படியே போர்டுக்கு கனெக்ட் பண்ண போகிறோம். ஆஃப் பண்ணிவிட்டு இதில் வந்து கனெக்டர் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டேன், மேட்ச் ஆகாது. அந்த பழைய ஓல்டு கனெக்டரை எடுத்துட்டு இது வந்து ஃபேஸ் நியூட்ரல் அந்த மாதிரியாக கிடையாது. நீங்கள் எப்படி வேணால் கொடுக்கலாம் இந்த ஒயரை. ஆனால் 0 + 012 அது வந்து உங்களுக்கு இதில் தெரியாது. ஒன்று வந்து 0, ஒன்று வந்து 12 வோல்ட் அது மாதிரி வரும். இப்போ இதை வந்து நம்ம வந்து டேப் பண்ணலாம். இப்போது இந்த 12 வோல்ட்டை நான் இங்கே கொடுக்க போகிறேன். இந்த 12 வோல்ட் என்ன ஆகுதுன்னா இங்கே பிரிட்ஜ் ரெக்டிஃபயர் ஆகி +12 மாறி இந்த போர்டுக்கு சப்ளை வரப்போகுது, இந்த டிஸ்பிளேக்கும் சப்ளை வரப்போகுது. இப்போ நம்ம வந்து ஆன் பண்ணி பார்க்கலாம். இப்போ சவுண்ட் வந்துருச்சுங்களா. இப்போ வந்து பவர் வந்து ஒர்க் ஆகுது, ப்ராசஸருக்கு வந்துருச்சு. டிஸ்பிளே தான் வேலை செய்யவில்லை.
இதுக்கு வந்து ரிமோட் தேவைப்படுது. இப்போ ஃபேன் மோட்டர் இல்லாததுனால F4 எரர் வந்து காட்டுது. இதுக்கு என்ன ஃபேன் இங்கே வந்து லூஸ் கான்டாக்டாக இருக்குது. இப்போ பாருங்கள் நல்லா இருக்குது. இதை வந்து நம்ம வந்து க்ளீன் பண்ணி போடணும். இப்படி க்ளீன் பண்ணாலும் இது பாருங்கள் இந்த மாதிரி ஒயிட் ஃபோம் ஆகிருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் வந்து லூஸ் கான்டாக்ட் தான். நம்ம வந்து இந்த ஸ்ப்ரே அடித்து இது பண்ண போகிறோம். வந்து நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு இதை க்ளீன் நல்லா க்ளீன் பண்ணிடணும். 2-3 வாட்டி போட்டு எடுக்கணும். பார்த்தீங்கன்னா பொலிச்சின்னு தெரியுது. இப்போ இதுக்கு ரிமோட் இருந்தால் மாற்றி பார்க்கலாம். ஓகே, இப்போ லூஸ் கான்டாக்ட் ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் ஏசி ஸ்டெபிளைசர் இது சம்மந்தமான வீடியோலாம் நாங்கள் வந்து போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். மறக்காமல் உங்களுக்கு சந்தேகம் ஏதாவது இருந்தால் நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிவிட்டு டைமுக்கு ஃப்ரீயாக இருக்கிற டைமில் நான் உங்களோட கால் பண்ணி பேசுகிறேன். உங்களோட டவுட்ஸ் வந்து கிளியர் பண்ணுறேன். தேங்க்யூ கைஸ். ஓகே.